ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பலன் சொல்லும் வகுப்பும் தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவகத்தை வச்சு எப்படி ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி ஏற்படும் அப்படின்ற கணிதத்தையும் அது பார்க்க வேண்டிய முறையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கேட்கிற நபர் தான் லக்கணம். கேட்கிற நபர் லக்கணம். எதிர் அணி பார்த்தீங்கன்னு சொன்னா 7. இப்போ நம்ம கிட்ட கிரிக்கெட் ரீதியா இன்னைக்கு கிரிக்கெட் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்கிறாருன்னா அவர் கேட்கிற அணி எதுவோ அது லக்கணம். எந்த அணிக்கு எதிராக கேட்கிறாரோ அது 7ஆம் இடம். ஆக லக்கணம் என்றது ஜாதகர், எதிர் அணி அப்படின்றது 7ஆம் இடம். இதை தான் நாம விளக்கமா பார்க்க போறோம். எத்தனை பேர் இருந்தாலும், எந்த விளையாட்டா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எனக்கு வெற்றி ஏற்படுமா அல்லது எதிராளிக்கு வெற்றி ஏற்படுமா அப்படின்ற கேள்விக்கு இதுதாங்க ரூல். இதை வச்சு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜோதிடத்துல இந்த சூட்சுமத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்குற முறையில நிறைய முறைகள் இருக்குது. டாரட் கார்டையும் பார்க்கலாம். இப்போ ஒரு அணி வெற்றி பெறுமா, இன்னொரு அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க ஒரு அணியை நினைச்சுக்கிட்டு எடுக்கும் பொழுது ஒரு கார்டு, இன்னொரு அணியை நினைச்சிட்டு எடுக்கும் பொழுது இன்னொரு கார்டு. இதுல எது பலமான கார்டு அப்படின்றத டாரட் படிச்சவங்களுக்கு தெரியும். அதை வச்சு வெற்றி தோல்வியை ஈஸியா நிர்ணயிக்கலாம். இதுவும் சரியா வரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாரம்பரியத்துல, பாரம்பரிய ஜோதிட முறையில எப்படி பார்க்கலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கணம் அப்படின்றது நம்ம கிட்ட கேட்கிறவர் தான் லக்கணம். நம்ம கிட்ட கேட்கிற குப்பன் என்னுடைய அணி அல்லது நான் கேட்கும் அணி அல்லது நான் இருக்கும் இந்த துறை அல்லது நான் இருக்கும் இந்த கட்சி, இப்படி எது வேணாலும் இருக்கலாங்க. அவரு தான் லக்கணம். அவருக்கு 7 அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதிரணி. இப்போ அவர் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் கேட்கறது லக்கணம்னு சொல்லியாச்சு. அந்த சமயத்துல அவருக்கு 6ஆம் இடமோ 11ஆம் இடமோ நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அவர் வெற்றி பெற போறாருன்னு அர்த்தம். கவனிக்கணும். கேட்கிற கேள்வியாளர் கேட்கிற சமயத்துல உதயமோ ஆருடமோ ஜாமக்குள்ள அல்லது திசாபுத்தியோ அந்தரமோ அல்லது கோச்சாரமோ இவருக்கு 6ஆம் இடம் 11ஆம் இடத்தை சுட்டிக்காட்டுற அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவர் வெற்றி பெற போறார் அப்படின்னு அர்த்தம். மாறாக எதிராளி வெற்றி பெறுவார் அப்படின்னு பாக்குறதுக்கு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி போட்டிருக்கேன். கவனிங்க. இப்ப பாருங்க, லக்கணம் அப்படின்றது கேள்வியாளர். லக்கணம் அப்படின்றது கேள்வியாளர். கேள்வியாளர் கேட்கும் பொழுது 6ஆம் இடம் வேலை செஞ்சது, 6ஆம் இடம் இவருக்கு நல்லா இருக்குதுன்னா இவர் வெற்றி பெற போறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா இவர் 100% வெற்றி பெற போறார் அப்படின்னு அர்த்தம். 100% வெற்றி பெற போறார் அப்படின்னு அர்த்தம். அதுவே 7ஆம் இடம்ன்றது எதிரணி இல்லையா? 7ஆம் இடம்ன்றது எதிரணி. அப்போ 7ஆம் இடம் வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னா இவர் தோல்வி அடைய போறார்னு அர்த்தம். அப்போ இவருக்கு 8ஆம் இடம் வேலை செய்யுது, 8ஆம் இடத்தினுடைய தசாபுத்தியோ அல்லது 8ஆம் இடம் இண்டிகேட் காட்டுது அப்படின்னு சொன்னா ஜோசியருக்கு இது நல்லா புரியும். கவனிக்கணும். 8ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா இவர் தோல்வி அடைய போகிறார். 12ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா இவர் தோல்வி அடைய போகிறார். யாரு? நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறவர். சோ இதை நல்லா கவனிக்கணும். நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறவர் தான் லக்கணம். அப்போ உதயமாகக்கூடிய லக்கணம் அல்லது அவருடைய ஜாதகம். இப்ப நீங்க பிரசன்னம் பாக்குறீங்கன்னா
பிரசன்னத்துல எது லக்கணமோ, எது உதயமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கேள்வியாளர். அவரு ஜாதகத்த பார்க்குறீங்கன்னா, அவருடைய லக்கணம் தான் அவர் கேட்கிற கேள்விக்கு உண்டான பதில சொல்லப்போகுது. அப்போ லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தினுடைய திசையோ, அல்லது லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தின் திசாபுத்தியோ, அல்லது அது இண்டிகேட் காட்டக்கூடிய அமைப்பு நடந்துச்சுன்னா, கேள்வியாளர் நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க வந்து கேட்கிறவர் வெற்றி பெறப் போகிறார் அப்படின்னு அர்த்தம். மாறாக அவருடைய லக்கணத்துக்கு 8ஆம் இடத்து 12ஆம் இடத்தினுடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா, தோல்வியடைய போறார் அர்த்தம். ஸோ செயல் அப்படின்னு சொன்னாலே திசா புத்திக்கு தான் வந்துடணும். ஸோ ஒருத்தருடைய குணம் அப்படின்னு சொன்னா கிரகங்கள், கிரகச் சேர்க்கைகள். அவருடைய ஜாதகத்துல இருக்கிற யோகங்கள் எப்ப செயல்படும் அப்படின்னு சொன்னா, கோச்சாரம், திசாபுத்தி சம்பந்தப்படும் பொழுதுதான் வேலை செய்யும். அந்த வகையில இப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்போ நல்லா கவனிங்க. லக்கணத்துக்கு உண்டான அதிபதி கேள்வியாளர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை இருக்கு பாருங்க. 12 கட்டத்துல 1, 2, 3, 4, 5 லக்கணமும் சேர்த்து 6 இருக்கு. எதிரணிக்கு அதே போல 6. அப்போ இந்த 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். 50-50 வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி இருக்கு. இத எப்படி சொல்றது அப்படின்றத தான் இப்ப நாம சொல்லியிருக்கோம். இதுக்கு நிறைய லைக், ஷேரிங் வந்துச்சுன்னா மேற்கொண்டு எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தா பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம விரிவா அந்த வகுப்புல போடலாம். இருந்தாலும் இதுல நான் எல்லா சூட்சுமத்தையும் சொல்லிட்டேன். ஸோ 100% வெற்றி அப்படின்றது 6, 11 100% வெற்றி. 100% தோல்வி அப்படின்றது 8, 12 100% தோல்வி. எதிரணி ஜெயிக்க போறாருன்னு அர்த்தம். ஸோ ஈஸியா நீங்க இத சொல்லிடலாம். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல வெற்றி தோல்விய நிர்ணயம் பண்ணக்கூடிய பாவம் இப்படிதான். இதுதாங்க சூட்சுமம். இத நீங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இப்படி பழங்கால முறையில எந்த திசையில திருமணம் நடக்கும், எந்த திசையில குழந்தை பிறக்கும், எந்த திசாபுத்தியில வேலை கிடைக்கும் அப்படின்ற பழங்கால முறை நம்ம சேனல்ல சொல்லித்தரோம். வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டீட்டெயில் ஷேர் பண்ணீங்கன்னா, அந்த வகுப்புல உங்களை இணைத்து, அந்த திசாபுத்தி சம்பந்தப்பட்ட வகுப்பும் எடுக்கப்படும். நம்ம குழுவுல அடிப்படை முதல் உயர்நிலை வரை பாடங்கள் நடத்துறோம். விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து படிக்கலாம். யூடியூப்லயும் நாம வந்து அடிப்படை முதல் உயர்நிலை வரை வீடியோ போட்டு வரோம். பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள நாங்க போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.